வணக்கம். நம்ம ஆன்மீக துளிகள் சேனல்ல தொடர்ந்து பலவிதமான அற்புதமான அதிசயமான ரகசியமான அதிசக்தி வாய்ந்த மந்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இப்ப நாம பார்க்க போறதும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தோத்திரம் தான். அது என்ன ஸ்தோத்திரம் அப்படின்னு கேட்டானா, வீரபத்ர கவச்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்ததும் ரகசியமானதுமான ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஸ்துதியை எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பைரவ கல்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகவும் ரகசியமான ஒரு தந்திர சாஸ்திர நூல்ல உமா மகேஸ்வர சம்வாதமா, அதாவது பார்வதி கேட்ட கேள்விக்கு பரமேஸ்வரன் சொன்ன பதிலாக அமைந்த ஒரு துதியாக இந்த வீரபத்ர கவச்சமானது இருக்கு. சரி, இந்த அகோர வீரபத்ரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் யாரு அப்படின்னு கேட்டான்னா, சிவபெருமானுக்கு 5 முகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய 5 முகங்களும் 5 தொழில்களை இந்த உலகத்துல செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 தொழில்களையும் சிவபெருமானினுடைய ஒவ்வொரு முகங்கள் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில பார்க்கும்போது சிவபெருமானினுடைய அகோர முகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முகம் உலகத்துல இருக்கக்கூடிய தீமைகளை சம்ஹாரம் செய்து தீமைகளை அழித்து பக்தர்களுக்கு எப்பொழுதுமே நன்மையை கொடுக்கக்கூடிய விரைவில் அருள் தரக்கூடிய ஒரு முகமாக இந்த அகோர முகமானது இருக்கு. இந்த அகோர முகத்திலிருந்து சுத்தமான சிவபெருமானினுடைய அம்சமாக சிவபெருமானினுடைய வடிவமாகவே தக்ஷ பிரஜாபதி சிவபெருமானை மதிக்காமல் செய்த யாகத்தை அழிப்பதற்காக தோன்றினவர் தான் இந்த அகோர வீரபத்ரர். இந்த அகோர வீரபத்ரர் ஆடின ஆட்டத்தை எதிர்த்து நிற்க முடியாம பிரம்மா, இந்திரன், வாயு, வருணன், அக்னின்னு அத்தனை பேரும் இவர்கிட்ட பயந்து மண்டியிட்டு வணங்கி காலில் விழுந்தாங்களாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் இந்த அகோர வீரபத்ரர். அதனாலதான் இந்த அகோர வீரபத்ரரை நாம வழிபட்டோம் அப்படின்னா துன்பங்கள் எல்லாம் தீருது, எதிரிகளினுடைய பிரச்சனைகள் தீருது, ஜாதக தோஷங்களானது நீங்குது, மனது நிம்மதி ஏற்படுது, வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீருது, பில்லி, சூன்யம், ஏவல், பிசாசு போன்ற பலவிதமான துஷ்ட சக்திகள்ல இருந்து நம்மளால விடுபட முடியுது. இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த அகோர வீரபத்ரரை வணங்குவதற்கு எளிமையான ஒரு துதியை, வீரபத்ர கவச்சத்தை நாம இப்ப பார்க்கலாமா? ஓம் அஸ்ய ஸ்ரீ வீரபத்ர கவச ஸ்தோத்ர மகாமந்திரஸ்ய ஸ்ரீ ருத்ர ரிஷிஹி ஜகதி சந்தஹ ஸ்ரீ வீரபத்ரோ தேவதா வாம் பீஜம் பம் சக்திஹி ஓம் கீலகம் மம வீரபத்ர பிரசாத சித்தியர்த்தே ஜபே விநியோகः. மரகதமணி நீலம் கிங்கிணி ஜாலபாதம் பிரகடிதமுகமீஷம் பானு சோமாக்னிநேத்ரம் ஹரிஹர சமவேஷம் சூலமுக்யாக்ரஹஸ்தம் விதுதரமஹிபூஷம் வீரபத்ரம் நமாமி. ஓம் வீரபத்ரம் ஷிகாம் பாது மூர்धनीं பாது மே சிவः ललाटं मे हरः पातु भ्रुवौ पातु मे शिवः नेत्रं मे पातु भूतेश कण्ठं पातु महेश्वरः नासां रक्षाकरः पातु द्वष्टौ मे वृक्षवाहनः चिबुकं पातु मे रुद्रः कण्ठं पातु महादेवः स्कन्दौ मे शशिशेखरः पातु त्र्यक्षः पातु मे हस्तौ मणिबन्धौ गणेश्वरः पातु अङ्गुलिः पातु रुद्राक्षः हृदयं पातु कालग्नः स्तनौ पातु च शङ्करः कुक्षिः पातु सहस्राक्षः पृष्ठं पातु कुलेश्वरः नाभिं पातु दिशामीशः पञ्चवक्त्रः कटिं पातु गुह्यं यज्ञविनाशकः पातु वृक्षणं त्वागमः पातु कुदं मे पातु तामसः सात्विकः पातु मे शक्ति त्वागमः पातु ऊरुद्वयं जानूनीव्याद्विरूपाक्षो जङ्घे पातु कपालभृत् श्यामलः पातु मे कुल्फौ पादौ मे पातु सर्वतः इदीतं कवचं गुह्यं परमं सर्वसिद्धितं वीरभद्रस्य कवचं यः पठेत् त्रियते नरः सर्वकाममवाप्नोति महाभयात् रक्षतु वीरभद्रः. ओम इति श्री भैरवकल्पे उमामहेश्वर संवादे वीरभद्र कवचमाला मंत्र विधानं नाम 27 अध्यायः।